Hey everyone, இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் தான் டே 18 ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல நேத்து நைட் காட்டுறாங்க திவாகர் மட்டும் QC பாக்குறாங்க. ஏன்னா பாரு கோச்சிட்டு போயிட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பாரு வந்து பக்கத்துல நிக்கிறாங்க QC டேபிள் கிட்ட. தலைய சொரிஞ்சுட்டு வெக்கமே இல்லாம பேட்ஜ் திருப்பி எடுத்துக்கிட்டாங்க. திருப்பியும் போய் சொல்றாங்க திவாகர் கிட்ட சுபிக்ஷாக்கு கொடுக்க வேணாம், ரம்யாக்கு கொடுக்கலாம், ஐ மீன் ரம்யாக்கு அப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சது. சுபிக்ஷாக்கும் ரம்யாக்கும் ஈக்குவலா அப்ரூவல் கொடுத்தாச்சு. அண்ட் சபரிக்கு 2 காயின்ஸ் எடுத்தாங்க. அவங்களுக்காக 2 காயின்ஸ் எடுத்துட்டு வந்து கெமி அண்ட் கனிக்கு கொடுத்தாங்க. பாரு திருப்பியும் கியூசியா வரேன்னு சொல்லி பேட்ஜ் எடுத்து மாட்டிட்டு நான் கரெக்டா பண்ண போறேன்னு சொல்லி கேமராக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் பார்வதி அண்ட் கம்ருதீன் டபுள் மீனிங் டாக்ஸ் எல்லாரும் பாத்திருப்பீங்க. அதனால கம்ருதீனை இனிமேல் பாருவோட புருஷனை தான் கூப்பிட போறோம். என்னதான் பாரு இன்ட்ரெஸ்டிங்கா கான்டென்ட் கொடுத்தாலுமே பாருவோட கேரக்டர் இங்க தெரிய வருது. பாருக்கு ஒருத்தவங்க ஆகாது அப்படின்னு கூட இருக்க திவாகரை மேனிபுலேட் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களுக்கு சாதகமா மாத்துறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றாங்க பார்வதி. இப்ப கம்ருதீன் கூட சேர்ந்திருக்காங்க இல்லையா, சோ கம்ருதீனையும் அப்படிதான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்னதான் பாருவும் கம்ருதீனும் இப்படி டபுள் மீனிங் டாக்ஸ் நிறைய பேசினாலும் இந்த பக்கம் அரோரா அண்ட் துஷார் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கேம கரெக்டா விளாண்டு இருக்காங்க. இங்க சுபிக்ஷாவோட கேமுமே நம்மளுக்கு தெரியுது. சுபிக்ஷா கனிக்கிட்ட முன்னாடி பேசினாங்க 60-40, அதாவது வர காயின்ஸ்ல வந்துட்டு அவங்களுக்கு 40% கொடுக்கறதா அவங்க பேசியிருந்தாங்க சுபிக்ஷா கனிக்கு. அண்ட் அகைன் மார்னிங் பாரு கிட்ட பேசுறாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. மார்னிங்கே பாரு புருஷனுக்கும் துஷாருக்கும் சண்டை. துஷார் என்ன சொல்ல வராங்கன்னு ட்ரை பண்ணல. ஆனா கம்ருதீன் நிறைய வார்த்தையை விட்டாரு. 6th ஸ்டாண்டர்ட் தல, 9th ஸ்டாண்டர்டு, எக்ஸ் தல அதெல்லாம் சொல்லும் போது துஷார் பேசாம போயிருப்பாங்க. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லும் போது அவங்களுக்கு ட்ரிகர் ஆகி எக்ஸ்ட்ரா அதே இடத்துல நின்னுட்டு இருந்தாங்க. சோ கம்ருதீனுக்கு கோவம் வந்து ஃபர்ஸ்ட் துஷார் மேல கை வச்சாங்க. நெக்ஸ்ட் துஷார் கம்ருதீன் மேல கை வச்சாங்க. இப்ப வரைக்கும் கம்ருதீனை நம்ம பார்த்ததுல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வேர்ஸ்டா தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. லைக் எல்லாத்தையும் வந்துட்டு பட்ட பேர் சொல்லி கூப்பிடுறதா இருக்கட்டும். ஆக்சுவலி மத்தவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பேசினாலே அது தப்புன்னு தான் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டது அதுதான். ஆக்சுவலி மத்தவங்களை வந்துட்டு ஒருமையில பேசுறது, மத்தவங்களை கிண்டல் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், மத்தவங்களை பாடி ஷேவிங் பண்றதா இருக்கட்டும், பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், பொண்ணுங்க கிட்ட பேசுற விதமா இருக்கட்டும், எல்லாமே வேர்ஸ்டா தான் நம்ம பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஆஸ்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாரும் நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா, ரொம்ப திமிரா ரொம்ப தெனாவட்டா எல்லாத்துக்கிட்டையும் என்ன இது பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரூடா நடந்துட்டு இருந்தாங்களா. இன்னைக்கு அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டா மாத்திட்டாங்க. அன்னியன் மாதிரி ரொம்ப சாந்தமா ரொம்ப ஃபேரா நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இது பார்க்கவும் நல்லா தான் இருக்கு. வினோத் புலம்பிட்டு இருந்தாரு திவாகர் டெலிபரேட்டா இது கேன்சல் பண்றாரு, ஐ மீன் ரிஜெக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி புலம்பிட்டு இருந்தாரு. பாரு இன்னமும் கோவமா இருக்காங்க. ஏன்னா திவாகர் சுபிக்ஷாவோட நிறைய அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரம்யாவும் பிரவீன் ராஜு டீலிங் பேசிக்கிறாங்க. இடையில ஃபன்னும் பண்ணிட்டு இருந்தாங்க. சபரி வந்துட்டு கவனிக்கிறோம் அப்படிங்கிற பேருல தர்பீஸ் பழம் கொடுத்தாரு. அண்ட் அதை வச்சு வியானா, சுபிக்ஷா, அரோரா எல்லாரும் சாப்பிட்டு வீடியோ பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் திவாகரும் பார்வதியும் வெளியே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. திவாகர் பார்வதியை பார்த்து ஏன் பொறாமையா அப்படின்னு கேட்டாங்க. அது எப்படி அவங்க வாயால சொல்லுவாங்க, இது பொறாமன்னு சொல்ல முடியாது, கைண்ட் ஆஃப் டாமினன்ஸ் வந்துட்டு இழந்த மாதிரி அவங்களுக்கு தோணி இருக்கலாம். ஏன்னா நம்ம சொல்றதையே செய்யற ஒரு ஆளு திடீர்னு நமக்கு அகைன்ஸ்ட் ஆகும்போது ஒரு மாதிரி கோவம் வரும் இல்லையா. இப்ப அந்த கோவம் தான் பார்வதிக்கு இருக்கு. திவாகர் உள்ள சாப்பிட்டு இருந்தாங்க. அப்ப பார்வதி ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துட்டு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா சாப்பிட்டு இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் அசிங்கமா பேசிட்டாங்க. இதை பார்த்துட்டு திவாகர் சும்மா இருப்பாரா, அவருக்கும் தன்மானன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. கோவம் வந்து உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பாரு, பேசாம போயிடு அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. அங்க இருந்து பார்வதி கிளம்பிட்டாங்க. இதை பேசிட்டு இருக்கும் போது பார்வதி பேட்டரிய மாத்துங்கன்னு பிக் பாஸ் வாய்ஸ். கனி சும்மா இருப்பாங்களா, இருக்கிற கடுப்புல பார்வதி கிட்ட நீங்க இந்த வேலையை ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறீங்க, QC வேலையை ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. கனி பேசிட்டு இருக்க பாரு புருஷ இடையில வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கனி அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க. கனிக்கு சப்போர்ட் பண்ணி FJ வந்தாங்க. FJக்கும் கம்ருதீனுக்கும் ஆர்கியூமெண்ட் போச்சு. ஆக்சுவலி திவாகருக்கும் கம்ருதீனுக்கும் சண்டை. என்னன்னா திவாகர் பார்வதிக்கு கொடுக்க வேணான்னு கம்ருதீன் கிட்ட சொல்லிருப்பாரு போல. கம்ருதீன் அது சபையில போட்டு உடைச்சிட்டாரு. அதனால பாரு புருஷனுக்கும் திவாகருக்கும் சண்டை வந்துருச்சு. அதுதான் தெரியுமே, சின்ன பிள்ளைங்க மாதிரி அடிச்சுப்பாங்க இல்லையா. கம்ருதீன் பேட் வேர்ட் பேசினாரு. டோட்டலா ஒரு மனுஷனை எவ்வளவு டிஸ்ரெஸ்பெக்டா பேச முடியுமோ அவ்வளவு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசினாரு. என்னதான் தர்பீஸ் மேல தப்பு இருந்தாலும் இப்படி பேசுறது தப்புதான். கம்ருதீனுக்கு கண்டிப்பா ரெட் கார்டு இல்லைனாலும் எல்லோ கார்டாவது கொடுத்து வார்னிங் கொடுத்தே ஆகணும் விஜய் சேதுபதி. வெளியே டாஸ்க் நடந்துட்டு இருந்துச்சு. சபரியோட பாட்டில செக் பண்ணிட்டு இருந்தாங்க 2 QCயும். திருப்பியும் வந்தாங்க கம்ருதீன் வாடா போடான்னு பேச ஆரம்பிச்சுட்டாரு. போடா பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்றாரு. அண்ட் திவாகரும் கம்ருதீன் வளர்ந்த விதத்தை பத்தி பேசினாங்க. 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு, பட் கம்ருதீன் ஓவரா பேசினாரு. நான் கிளியரா திவாகருக்கு சப்போர்ட் பண்ணல. திவாகர் பண்ணதும் தப்புதான். பொண்ணுங்க கிட்ட பேசுறது பிடிக்கிறது எல்லாமே, ஐ மீன் தங்கச்சின்னு சொல்லிட்டு பின்ன பாருக்கிட்டே வலிஞ்சு பேசுறது அதெல்லாமே
அண்ட் லைவ்ல கூட ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது. ஒரு பொண்ணு பாத்ரூம்ல இருக்கும் போதே இவர் உள்ள போயிட்டாருன்னு, லைக் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது உள்ள போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவுமே தப்பு, அதுவுமே கண்டிக்கப்படணும். ஒரு சின்ன புள்ளி இருந்தனால சபரியோட பாட்டில பாரு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சபரிக்கும் பாருக்குமே சண்டை வந்தது. திவாகரும் பாருவும் பேசிக்கிட்டாங்க. அண்ட் பார்வதி திவாகரோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. இது அப்ரிஷியேட்டபிள் தான். திவாகரோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு பார்வதி உள்ள வந்து கமருதீன் கிட்ட, நீ பண்ணது கரெக்ட் தான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்ன உன்ன மாதிரி என்னால பேச முடியாது, ஏன்னா நான் அவர் கூட வேலை செய்யறேன் கியூசியா அப்படின்னு. பார்வதி திவாகரை வச்சு காயின் நகர்த்தணும்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா அது நடக்கல. சோ கமருதீனை யூஸ் பண்ணி திவாகரை அடிக்க ட்ரை பண்றாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் சோல் ரீசனே பாத்தீங்கன்னா பார்வதி மட்டும் தான், அவங்களோட கேரக்டர் மட்டும் தான். ஆக்சுவலி செக் பண்ணதுல ரம்யா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு சுபிக்ஷா நிறைய ஓகே பண்ணிட்டாங்க. சோ சுபிக்ஷா வின் பண்ண மாதிரி தான். சோ சுபிக்ஷா சொல்லிருந்தாங்க இல்லையா, கனி கிட்ட ஒரு டீல் பேசியிருந்தாங்க, பார்வதி கிட்ட ஒரு டீல் பேசியிருந்தாங்க. பின்னாடி என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். பிக் பாஸ் எல்லாத்தோட காயின்ஸும் கொடுத்தாங்க. எவ்வளவு எடுத்துக்கிறீங்க, எவ்வளவு வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வினோத் அவரோட காயின்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்கப்பா. எவ்வளவு நல்ல மனசு பாத்தீங்களா. சபரி 5 காயின் அவர் எடுத்து வச்சுக்கிட்டாரு. அண்ட் ஒரு காயின் கொடுத்தாங்க. அண்ட் சுபிக்ஷா 3 காயின் எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் ரம்யா 13 காயின்ஸ் கொடுத்தாங்க. பிரவீன்க்கு டீல் பேசின மாதிரி 4 காயின் இருந்துச்சு. அதுல 2 காயின் அவருக்கு எடுத்துட்டு 2 காயின் எடுத்துட்டு வந்து தேவிலேட்டி ஒரு சொக்காலைக்கு 2 காயின் கொடுத்தாங்க. சுபிக்ஷா அவங்களோட கேமை காட்டிட்டாங்க. அவங்க நம்பின கனி, பார்வதி அண்ட் திவாகர் அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண விக்ரமியும். வியனா அவங்க ஃப்ரெண்ட் தான், அதனால நம்ம அவங்களை கணக்குல எடுத்துக்க வேணாம். ஆனாலும் பட் ஒருத்தருக்கு வந்து நான் இது பண்றேன், எனக்கு இது பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எல்லா வேலையும் வாங்கிட்டு இப்படி ஏமாத்துறது தப்புதான். என்னதான் இருந்தாலும் கேமா இருந்தாலும் அதுல வந்துட்டு ஒரு நேர்மை இருக்குல்ல, நியாயம் இருக்குல்ல, அதை வந்து சுபிக்ஷா பண்ண தவறிட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் முடிச்சுட்டு இதை கேம் இதனோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஆனா ரியல் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா, இன்கேஸ் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையே கட் பண்ற நிலைமை வரும். நம்ம திரும்பி கூட அந்த ஃப்ரெண்ட் கிட்ட பேச மாட்டோம் இல்லையா. சோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான் பிக் பாஸ் வீட்ல நடக்கிறது எல்லாமே. இப்படி இருக்க கூடாது, இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சுபிக்ஷா கனிக்கு கொடுத்தது ஒரே காயின் அண்ட் பிரவீன்க்கு கிடைச்சது 13 காயின்ஸ். இதை வச்சு பிரவீன் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாங்க. அண்ட் பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ்ல அவருக்கு இடமும் கிடைச்சிருச்சு. அண்ட் சுபிக்ஷா 37 காயின்ஸ் வச்சு வின் பண்ணிட்டாங்க. அண்ட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சது. பிளஸ் அவங்க பிக் பாஸ் வீட்ல இருந்து ஒருத்தவங்களை சேவ் பண்ணலாம் கமிங் வீக்ல. இதோட எபிசோட் முடிஞ்சது. நாளைக்கு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.